ஹாய் உறவுகளே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட லவ் ஸ்டோரி பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் இன்னைக்கு அந்த லவ் ஸ்டோரி சொல்லாமட்டு ஒரு சின்ன வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களை முதல்ல எங்கே பார்த்தோம்னா, நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன் கம்பெனியில். அங்கே இவங்க இன்டர்வியூக்கு வந்தாங்க. நான் எலக்ட்ரிஷனோட பக்கத்தில் இவங்க இன்டர்வியூக்கு வந்தாங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாரும் அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் செக்யூரிட்டி கேட்டில் வந்து நின்றுட்டு இவங்களுக்கு எங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போனவங்கன்னு கூட தெரியாது. நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தேன். வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சும்மா நிற்கதான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பேர் போயிருக்காங்க, யாரு கூடயும் அனுப்பிவிடலை. இவர் பார்த்து அந்த கடவுள் கூட முடிச்சுங்கிற மாதிரி இவர் கூட தான் நீ அனுப்பி வச்சாங்க. நீ மேலே கொண்டே விட்டுரு தம்பி இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் இவங்களுக்கு எந்த ஆஃபீஸில் வேலைன்னு கூட தெரியாது. நான் தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் சும்மா வேலைக்காக சும்மா செக்யூரிட்டி எப்பவுமே உட்காந்துப்போம். அதனால் வந்தேன். இவங்களை பார்த்த உடனே சரி கூட்டி கொண்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு லிஃப்ட்டில் ஏற்றியாச்சு. இவங்களும் நான் மட்டும்தான் லிஃப்ட்டில். அப்பவுமே எனக்கு மேடத்தை பிடிச்சிருச்சு. ஆனால் நான் சொல்லவே இல்லை. நேராக கூட்டி கொண்டு 4th ஃப்ளோரில் கொண்டு விட்டுட்டு சாப்பிட போயிட்டேன். அடுத்தது எனக்கு சாப்பாடு எல்லாம் எப்படி போடணும், சாப்பாடெல்லாம் தட்டுல போட்டு கை கழுவுறது எல்லாமே சொல்லி கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. அது ஒரு உதவி பண்ண. அது வந்து என் மேல இருந்த லவ்ல பண்ணிருக்கீங்க. புதுசா ஒருத்தவங்க வந்தா உதவி பண்ணுவோம்ல, அதனால உதவி பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு நான் இன்டர்வியூல என்னை உட்கார வச்சுட்டாங்க. இந்த சார் என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த பக்கம் போயிட்டு ஓடி வந்து நீங்க எந்த ஊரு என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வயசு என்ன எல்லாம் கேட்டு விசாரிக்க. லைட் பிடிக்காம பாக்க வந்தேன். எல்லாமே கேட்டு விசாரிச்சாரு. எனக்கு அப்ப கூட தெரியல. இவரு ஒரு வழி பண்ணாரு பாருங்க என்னை பாக்க. அது என்ன வழி எனக்கே தெரியாது, அவருக்கு தான் தெரியும். சொல்லுங்க, நீ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வாட்ஸ்அப்ல பேசுனீங்க? செக்யூரிட்டி கார்டுக்கு நேரா போனேன். தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்பர் மாத்தி எழுதி வச்சிட்டேன். 2வது டைம் வச்சோல மேடம் வந்து நல்லா நம்ம கரெக்டா நம்பர் எழுதி வச்சிட்டாங்க. நான் போய் செக்யூரிட்டி தாத்தா. ஆமா, அந்த செக்யூரிட்டி தாத்தா சொன்னாரு, பாப்பா கரெக்டா நம்பர் எழுதிட்டு போங்க, அப்பதான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வேலைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கரெக்டா நம்பர் அட்டென்ட் பண்ணேன். நான் அந்த நம்பரை செக்யூரிட்டி கேட்ல இருந்து எடுத்து மேடத்துக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். ஹாய்ண்ணே, நீங்க யாருன்னா நான் இந்த மாதிரி கடைக்கு இன்டர்வியூ வந்தீங்களா, நான் தான் உங்களை மேலே கூப்பிட்டு போனேன், சாப்பிட்றதுக்கெல்லாம் கூப்பிட்டு போனலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியல போதோ, நீங்க வச்சிருங்க போதோ அப்படின்னு. என்னடா அண்ணன்ட்டாலே அப்படின்ட்டு சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஆமா தேங்க்யூ, நீங்க தான் கூப்பிட்டு போனீங்க மெசேஜ் பண்ண. அப்போ எனக்கு யாரும் தெரியாது, போட்டோலாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் மறந்து போயிட்டேன். இந்த பர்சனை வந்து என் லைஃப்ல வந்து சும்மா வந்துட்டு போனாரு அப்படிங்கிறதோட தான் இருந்துச்சு. ஆனா இவரு தான் என் லைஃப்ல என்ட்ரி ஆயிருக்காரு. நான் தான் வேணும்னு சொல்லி என்ட்ரி ஆயிருக்காரு. அதுக்கடுத்து சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டா பேசினேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டானே எப்படி 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாரு. போன் அடிச்சு ஃப்ரெண்டுகிட்ட தானே பேச முடியும். 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லுவேன், ஆனா விடையே மாட்டாரு. அப்புறம் எங்க அம்மாவெல்லாம் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் போனை தலைமூட்டை கடையில வச்சுட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன். இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாரு லூஸ் மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் போன் அடிச்சு நினைச்சுன்னா லவ்வே சொல்லலாம். முதல்ல ஃப்ரெண்டுன்னு தான் ஆரம்பிச்சோம். ஃப்ரெண்டாவே ஒரு 3 நாள் போயிட்டு இருந்துச்சு. நான் அது மாதிரிலாம் உங்கள் கடைக்கு வேலைக்கு வச்சல எனக்கு வேலை சேர்த்து விடுங்க, எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னைய மேலே எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை, நான் அட்டன் பண்ணவே இல்லை, எனக்கு கம்ப்யூட்டரில் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலை, அதனால் வந்துட்டேன் அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம பவரை பயன்படுத்தி வேண்டியதுதான், 3 வருஷம் வேலை பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு மேலே பவரை பயன்படுத்தி இந்த பொண்ணு எப்படியாவது வேலைக்கு சேரணும், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி மேடத்துக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு வேலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அங்கே வர பிடிக்கல, நான் வரல அப்படின்ட்டு மேடம் நின்றுட்டாங்க. கடைசியில் ஃபோன்லேயே பேசி 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 மேடத்தை கட் பண்ணியாச்சு. நம்ம தான் ஒரு நாள் பேசினாலே கரெக்ட் ஆயிடுவாங்களே. ரொம்ப புழுகுவாரு, சும்மா பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்போ பேசவே மாட்டாரு எங்கிட்ட. அப்போ நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பேசுறதே கிடையாது. அப்போ நாங்கள் எங்கேயும் லவ் ஸ்டோரியில எங்களுக்கு அவ்வளோலாம் கிடையாது. நாங்கள் எங்கேயுமே வெளியிலையும் போகலை, எங்கேயும் சுத்தலை, ஒன்றுமே கிடையாது. எங்களுக்குமே லவ் ஸ்டோரி இருக்கு. பேசணும் போன் பேசணும், அவ்வளவுதான். லவ் கல்யாணம் பண்ணிட்டோம். எங்கேயுமே சுத்தல, ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெல்லாம் சுத்தம் லவ் பண்ண எங்கெல்லாம் சுத்த முடியாதோ எல்லா இடத்துக்கும் சுத்தியாச்சு. ஆமா, அது வந்து எல்லா பக்கம் போயிருக்கோம். உங்களுக்கு நாங்க வந்து அது இன்னொரு வீடியோல பார்ட் 2 போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்வியூல செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் பாவப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye. பாய்.